இன்னைக்கு செய்தித்தாள்களில் எந்தெந்த செய்திகள் தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கு, அதை ஒவ்வொரு செய்தித்தாள்களும் எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத வழங்குவதற்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான் சார் அவர்கள். ரஹ்மான் சார், குட் மார்னிங். நீங்க தொடரலாம். குட் மார்னிங் ஹர்ஷினி. இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால், சில நாளிதழ்களில் ஓடும் ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணையை ஏவி சோதனை செய்திருப்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். சில நாளிதழ்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக டி ராஜா 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போல லடாக் பகுதியினுடைய லே நகரில் இன்னும் பதற்றம் தணியவில்லை என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு செய்திகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நேற்று நடைபெற்ற அந்த விழா தொடர்பான செய்திகளும், அதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்ற செய்திகளும் கூட முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கல்வி தொடர்பாக செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது உயர்கல்வியே உன்னத இலக்கு என்கிற அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இது போன்ற திட்டங்கள், அதே போல புதுமை பெண் திட்டம், பள்ளிகளில் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற கல்விக்கு செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை அவர் பட்டியலிட்டு அவர் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் நிதியை மறுப்பதன் மூலமாக மத்திய அரசு இந்த கல்விக்கு தடை ஏற்படுத்த நினைக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல சாதி ஏற்படுத்தி இருக்கிற சதியை உடைத்து அனைவருக்குமான கல்வி என்பதுதான் இலக்கு, அதுதான் நோக்கம், அதுதான் தங்களுடைய செயல்பாடு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பதும் நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்று பேசும் பொழுது இந்த காலை உணவு திட்டம் என்பது, பள்ளிகளில் காலை உணவு திட்டம் என்பது அடுத்த கல்வியாண்டு முதல் தெலுங்கானாவிலும் கொண்டு வரப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய பேச்சில் ஒரு மிக முக்கியமான விவரம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், தெலுங்கானா மாநிலத்தில் ஆண்டுதோறும் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் 1,10,000 பேர் படித்து முடித்து வெளியே வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை என்று அவர் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்கிறார், தெலுங்கானா நிலையை சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு, அந்த பொறியியல் படித்தவர்களுக்கு பெருமளவிற்கான தேவை இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். 1,10,000 பேர் முடித்து விட்டு வெளியே வருகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு வேலை இல்லை. ஆனால் நிறுவனங்களில் அவர்களுக்கான தேவை இருக்கிறது. ஏன் இப்படி படித்து முடித்தவர்கள் அந்த வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த உரிய திறன் இருப்பதில்லை, அந்த ஸ்கில்ஸ் செட் இருப்பதில்லை என்று அவர் சொல்கிறார். எனவே இந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுவதற்கு, அந்த திறன் மேம்பாட்டுக்காக அங்கு ஒரு தனி பல்கலைக்கழகமே தொடங்கி இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதை அங்கு பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆலோசனையாகவும் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது, தமிழ்நாட்டை இந்தியாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தற்பொழுது தன்னுடைய மாநிலத்தையும் அதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு தெலுங்கானாவை இந்தியாவை பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தொகுதிகள் தோறும். அதில் அவர் கரூரில் செய்த பிரச்சாரம் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த விழாவை அது ஒரு ஏமாற்று நாடகம் என்று அவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லை, பல அரசு பள்ளிகளே மூடப்படும் நிலை இருக்கிறது, ஆசிரியர் மாணவர்களுக்கான விகிதம், அதே போல கல்வி தொடர்பான மாணவர்கள் மத்தியில் இந்த ஒழுக்கக்கேடுகள், சீர்குலைவுகள் ஏற்பட்டிருப்பது, அதை தடுப்பதற்கு தவறிவிட்ட அரசு என்பது போல அவர் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக தற்போது தமிழ்நாடு இல்லை என்று அவர் விமர்சித்திருக்கிறார். அதே நேரத்தில் கரூர் என்பதனால செந்தில் பாலாஜி குறித்தும் அவர் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த டிடிவி தினகரனை தவறாக வழிநடத்தியதே செந்தில் பாலாஜி என்றுதான் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்கிறார். அதாவது டிடிவி தினகரனுக்கு ஒன்றும் தெரியாது, அவரை தூண்டிவிட்டு ஒரு 18 எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு தனியாக ஒரு கட்சி தொடங்குங்க, நீங்க சீக்கிரமே முதலமைச்சர் ஆயிரலாம்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனுக்கு ஆலோசனை சொன்னதே செந்தில் பாலாஜி. அப்படி ஆலோசனை சொல்லி 18 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போய் தனியாக ஒரு கட்சியெல்லாம் தொடங்கின டிடிவி தினகரனை நடுவழியில் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார் செந்தில் பாலாஜி. அவர் ஊழலில் பயங்கரமான ஆள், 22,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஊழல் பண்ணதுனால தான் அதிமுக அமைச்சரவையிலிருந்தே செந்தில் பாலாஜியை ஜெயலலிதா நீக்குச்சு என்பது போலெல்லாம் அவர் பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல செங்கோட்டையன், ஏற்கனவே போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டையன், போர்க்கொடி என்றால் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கூறிய செங்கோட்டையன், அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. யாருடனும் அது தொடர்பாக பேசி கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விக்கு யாருடன் பேச்சு, அது என்ன பேசுகிறோம் என்பதெல்லாம் சஸ்பென்ஸ் என்று அவர் பதில் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன செய்தி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, செங்கோட்டையனும் ஓபிஎஸும் சந்தித்து கொண்டார்கள்,
என்று ஒரு செய்தியை போட்டிருக்கிறார்கள். இது ஒருங்கிணைப்புக்காக அவங்க இப்படி சந்திச்சுக்கிட்டாங்க என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் எழுதியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே செங்கோட்டையன் டிடிவியை சந்தித்ததாக சொன்னால், ஆனால் அவர் மறுத்து விட்டார். தற்பொழுது அவர் ஓபிஎஸ்ஐ சந்தித்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு நடுவே சிவி சண்முகத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்திருக்கிறார். சிவி சண்முகம் பாஜகவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். அந்த கட்சியோடு சேர்ந்து போட்டியிட்டதனால தான் தோல்வி அடைந்ததாகவே அவர் பல மேடைகளில் பகிரங்கமாக பேசியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. இப்பொழுது அவர் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எல்லாம் கூட்டணியில் சேர்க்க முடியாது என்பது போல ஒருமையில் விமர்சித்து பேசி வருகிற நிலையில் நயினார் நாகேந்திரன் போய் அவர் சந்திச்சிருக்கிறாரு. அது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதாக நாளிதழ்களில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போல பாமகவில் தந்தை தனையன் மோதல் இப்ப சட்டசபை வரைக்கும் போயிருக்கிறது. சட்டமன்ற கட்சி தலைவராக ஜி.கே. மணி இருக்கிறார். அவர் ராமதாஸ் ஆதரவாளர். கட்சியினுடைய கொறடாவாக அருள் இருக்கிறார். அவரும் ராமதாஸின் ஆதரவாளர். அந்த கொறடா பதவியிலிருந்து அருளை நீக்க வேண்டும். சட்டமன்ற கட்சி தலைவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்கிவிட்டு தங்கள் தரப்பு எம்எல்ஏக்களை அந்த பதவிக்கு போடணும் என்று அன்புமணி தரப்பில் சபாநாயகரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அந்த செல்வ பெருந்தகை குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்தது பிச்சைக்காரனின் ஒட்டு போட்ட சட்டை போல என்று ஒரு ஓமையை சொல்லியிருந்தார். அதற்கு பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆசா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். செல்வ பெருந்தகையே கூட இது ஒரு அரசியலில் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா என்பது போல அவரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இதில் கண்டித்தவர்களை பாருங்கள். செல்வ பெருந்தகை கண்டித்திருக்கிறார். ஆசா கண்டித்திருக்கிறார். தொல் திருமாவளவன் கண்டித்திருக்கிறார். மற்றபடி காங்கிரஸ் கட்சியில் இது பற்றி ஒரு பெரிய சலசலப்போ அல்லது இதற்கு எதிரான போராட்டங்களோ இல்லை என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். வட சென்னையில் மட்டும் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் குறித்து இவ்வளவு மோசமாக ஒரு கட்சி தலைவர் விமர்சிக்கிறார் என்றால் அந்த கட்சி வழக்கமாக கொதித்தலும், ஆனால் காங்கிரஸில் அப்படிப்பட்ட கொதிப்புகள் எதையும் பார்க்க முடியவில்லை என்பதையும் தான் அந்த செய்தியோடு நாம் சேர்த்து பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக தமிழ்நாடு பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகி வருகிறது என்பதை காட்டும் வகையிலும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பீகாருக்கு சட்டசபை தேர்தல் பொறுப்பாளராக தர்மேந்திர பிரதான் என்பவரை நியமித்திருக்கிறார்கள். அவர் மத்திய அமைச்சர், மத்திய கல்வித்துறை அமைச்சர். அவர் தான் இந்த சர்வ சிக்ஷா அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி தர முடியாது, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றால் மட்டுமே நிதி என்று சொல்லி வருபவர். அவர் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வைஜெயந்த் பாண்டா என்பவரை பொறுப்பாளராக போட்டிருக்கிறார்கள். புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஷேக் ஹசீனா, வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அந்த பதவியிலிருந்து துரத்தப்பட்டு தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறார். அவரை பாதுகாத்து வைப்பதன் மூலமாக வங்கதேசத்தினுடைய உறவுகளை இந்தியா சீர்குலைக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் பாகிஸ்தான் பிரதமரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அதே போல இந்த காசா விவகாரத்தில் இந்தியா மௌனம் காப்பது கண்டிக்கத்தக்கது என்று சோனியா காந்தி கூறியிருக்கிறார். இந்த காசா விவகாரத்தை பொறுத்தவரையில் 1988 இந்தியா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது. ஆனால் இப்பொழுது காசாவில் நடைபெற்று வருகிற சம்பவங்களை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது கண்டனத்துக்குரியது என்று அவர் சொல்லியிருக்கிறார். சுதந்திரத்திற்காகவும் மனித மாண்புக்காகவும் ஒலித்த இந்தியாவினுடைய குரல் இந்த காசா விவகாரத்தில் மௌனமாக இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அதே போல புவிசார் அரசியல் நகர்வுள்ள ஒரு மிக முக்கியமான நகர்வு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்திருக்கிறார். துருக்கி அதிபரையும் சந்தித்திருக்கிறார். பாகிஸ்தானும் சரி துருக்கியும் சரி இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. அந்த துருக்கியையும் ட்ரம்ப் சந்தித்திருக்கிறார். அந்த அவர்களுக்கு விமானங்களை விற்பது தொடர்பாகவும் முடிவெடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது ஓடும் ரயிலில் இருந்து அக்னி பிரைம் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய அந்த அக்னி பிரைம் ஏவுகணை ரயிலில் இருந்து ஏவி சோதித்திருக்கிறார்கள். அந்த சோதனை வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ராக்கெட் லான்ச்சரை ஓடும் ரயிலில் வச்சு அந்த ராக்கெட்டை ஏவுகிற சோதனை அது வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல பாராசிட்டமால் ஆபத்தா என்று ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருவுற்ற தாய்மார்கள் பாராசிட்டமால் மருந்தை எடுத்தால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் குறைபாடு ஏற்படும், தடுப்பூசி போட்டால் கூட ஆட்டிசம் குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போல ஒரு அறிவியலுக்கு புறம்பான செய்தியை பேசியிருந்தார். அது குறித்து உலக சுகாதார நிலையம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. கருவுற்ற தாய்மார்கள் பாராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கொண்டால் குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ஏற்படும் என்பதற்கு எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் கருவுற்ற தாய்மார்கள் எத்தகைய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரான்ஸ் முன்னாள் அதிபர் சர்கோசிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபியாவிடமிருந்து நிதி பெற்றார் என்ற குற்றச்சாட்டில் இந்த தண்டனை. இது போன்ற செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹர்ஷி, நன்றி ரகுமான் சார்.